Students, our next heading is very important, Bernoulli's theorem. Before going to Bernoulli's theorem, we study about equation of continuity. Okay. So, equation of continuity ஒரு 3 markல ரொம்ப importantா கேட்கக்கூடிய ஒரு question. Now, in order to discuss mass flow rate through a pipe. So, இந்த மாதிரி ஒரு பைப் கொடுத்திருக்காங்க. இதுல ஒவ்வொரு செகண்ட்லயும் எவ்வளவு மாஸ் ஆஃப் த fluid வெளியேறுது அதான் மாஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ரேட்ங்கிறது டைமை இண்டிகேட் பண்ணக்கூடியது. அதாவது in order to discuss mass flow rate through a pipe, it is necessary to assume the flow of fluid is steady. Steady flow இருக்கணும். அதாவது the flow is streamline. ஓகேவா? அப்போ the flow of the fluid is to be steady ன்னு எப்போ சொல்வோம்? So at a point the velocity of each passing fluid particle remains constant. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இங்கே V2னா இந்த இடத்துல கிராஸ் ஆகக்கூடிய எல்லா பார்ட்டிகளுடைய வெலாசிட்டியும் V2வா இருக்கணும். இப்போ இந்த பாயிண்டில் வெலாசிட்டி V1னா இங்கே கிராஸ் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது அடுத்தடுத்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி V1னா வந்துடணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம த ஃப்ளோ இஸ் ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபிங்கிற பைப் எடுத்துக்கிற சொல்லியிருக்கான். வேரியிங் கிராஸ் செக்ஷன் ஒரு எண்டில் வைடர் ஏரியா இருக்குது A1, ஒரு எண்டில் ஸ்மாலர் ஏரியா இருக்குது. இங்கே A1ல் ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூயிடுடைய வெலாசிட்டி V1, இங்கே V2ல் ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளூயிடுடைய வெலாசிட்டி V2. நம்மளுக்கே நல்லா தெரியும், ஒரு சின்ன பைப்பாக இருந்தால் அதில் தண்ணி ஸ்பீடாக வரும். அதே இது நல்ல வைடு பைப்பாக இருந்தால் அதில் தண்ணி எப்படி இருக்கும்? ஸ்லோவாக வரும். அவ்வளோதான் அங்கே கான்செப்டு. அந்த ரிசல்ட்டு தான் நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் see the mass of the fluid passing through the cross section A1 in the given time del t is considered m1. ஓகேவா? ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு டெல்எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஏ வழியாக A1 கிராஸ் செக்ஷன் வழியாக உள்ளே போகக்கூடிய லிக்யூடுடைய மாஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு டென்சிட்டி ஃபார்முலா எடுத்துக்கிறேன். டென்சிட்டி என்னது? மாஸ் பை யூனிட் வால்யூம். ஓகேவா? அப்போ மாஸ் ஈக்குவல் டு என்னது? ரோ இன்ட்டு வி. ஓகே. அப்போ இங்கே M1 ஈக்குவல் டு வால்யூம் டென்சிட்டி போட்டுக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை மட்டும் பாருங்கள். இது எப்படி இருக்குது? ஒரு சிலிண்டரை எடுத்துக்கலாமா? ஆஃப் ஏரியா A1 அண்டு ஹைட் del x. அப்போ வால்யூம்னா என்ன பண்ணுவீங்க? ஏரியா இன்ட்டு ஹைட் போட்டுருவோமா? ரைட். அடுத்து நான் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த இடத்துல ஃப்ளூயிடுடைய வெலாசிட்டி எவ்வளவு? V1னா V1 டிஸ்டன்ஸ்ங்கிறது del x டைம் del t. அப்போ therefore என்ன எழுதிக்கலாம்? del x ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாம்? V1 del t அப்படின்னு எழுதிடலாமா? அப்போ M1 ஈக்குவல் டு A1 V1 del t லோ. ஓகேவா? அடுத்து இங்கே ஸ்மாலர் கிராஸ் செக்ஷனுக்குள்ளே வரும்போது அது ஸ்பீடாகிடுது. அது V2ங்கிற ஸ்பீடில் வெளியே வருது. இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் A2. ஓகேவா? அப்போ அதே டைமில் சேம் டைமில் இந்த A2 வழியாக கிராஸ் பண்ணக்கூடிய மாஸ் எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸை del xன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே கிராஸ் பண்ணக்கூடிய மாஸ் M2. அப்போ அதே ப்ரொசீஜர் தான். வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. வால்யூம்க்கு இங்கே ஏரியா எவ்வளவு? A2, திக்னஸ் del x. ஓகே. அண்ட் இங்கே வெலாசிட்டி V2வா? அப்போ del x ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம்.
into rho அப்படினு போட்டுடலாம். Now the fluid here flow is incompressible fluid. Incompressible fluid. And they are in flow in streamline. அப்ப incompressibleனா அதனுடைய மாஸை கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அப்ப mass is conserved for incompressible fluid. Mass is conserved. ஓகேவா? அப்ப நம்ம என்ன எழுதலாம்? m1 equal to m2. So இங்க m1 என்னது? a1 v1 del t rho. m2 என்னது? a2 v2 del t rho. del t rho cancel. a1 v1 equal to a2 v2 that is av equal to constant. Okay students, so enna edudilla? A is inversely proportional to v. Velocity increases, area decreases, or velocity decreases, area increases. Velocity அதிகமாகும்போது a குறையும், velocity குறையும்போது a increase ஆகும். So இதுதான் wider channel. So இதுல a அதிகமா இருக்கு, v கம்மியா இருக்கு. இப்போ இது வந்து narrow channel. இதுல வந்து area of cross section is less but velocity is more. Okay students, this is the main concept of equation of continuity. இங்க பாருங்கப்பா, equation of continuity ஓட result AV equal to constant, which means that volume flux or flow rate remain constant throughout the pipe. அது வழியா வெளியே வரக்கூடிய அந்த வால்யூம் ஃப்ளக்ஸ்னா amount of volume coming out of the pipe of varying cross section இருந்தாலும் சரி, per செகண்டுக்கு வெளியே வரக்கூடிய வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லும்போது ஸ்மாலர் கிராஸ் செக்ஷன் இருந்தால் கிரேட்டர் ஸ்பீடில் வெளியே வரும், லார்ஜர் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் லெஸ் ஸ்பீடில் வெளியே வரும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போட்டுலாம். In a normal adult, the average speed of the blood through aorta radius r equal to 0.8 cm. ஓகேவா? அப்போ அந்த வெசலில் வந்து பிளட்டுடைய ஸ்பீடு வந்து 0.33 மீட்டர் பர் செகண்ட். ஃப்ரம் த aorta, the blood goes into major arteries. அதிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அங்கே எவ்வளோ இருக்கு? 30 நம்பர்ஸ் ஆஃப் வெசல்ஸ் இருக்கு. ஈச் ஆஃப் ரேடியஸ் எவ்வளவு? 0.4 சென்டிமீட்டர். அப்போ அங்கே போகும்போது ஸ்பீட் ஆஃப் பிளட் த்ரூ த ஆர்டரிஸ் எவ்வளவு? ஓகேவா? இப்போ போட்டுலாமா? கிவன் திங்க எழுதியிருக்கேன். ஆர்டாவோட ரேடியஸ் வந்து 0.8 சென்டிமீட்டர், அங்கே பிளட்டோட ஸ்பீடு 0.33 மீட்டர் பர் செகண்ட். ஆர்டாலேருந்து ஆர்டரிஸ்குள்ளே போது அங்கே 30 வெசல்ஸ் இருக்கு. R2 வந்து 0.4 சென்டிமீட்டர், V2 என்னன்னு கேட்குறான். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்ன சொல்லுது? A1 V1 ஈக்குவல் டு A2 V2வா? இது ஆர்டான்னு வச்சுக்கலாம், இது ஆர்டரிஸ். எத்தனை ஆர்டரிஸ் இருக்கு? 30 ஆர்டரிஸ். அப்போ இன்டூ 30 போட்டணும். அண்டு ஒவ்வொரு பிளட் வெசல் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியானா எப்படி வரும்? இட் இஸ் சர்க்குலர் வரும். ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னது? பை ஆர் ஸ்கொயர். இங்கே பை R1 ஸ்கொயர், இது V1. இங்கே A2 வந்து பை R2 ஸ்கொயர், இது V2. பை கேன்சல் ஆயிடும். எனக்கு என்ன தேவை? V2 வேணும். அப்போ V2 ஈக்குவல் டு இதெல்லாம் கீழே வந்துருமா? ஸோ R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர், இங்கே V1 பை 30. ஓகேவா? அடுத்து இதை எப்படி எழுதிக்கலாம்? R1 by R2 whole square எழுதிக்கலாமா?
V1 by 30. So R1 எவ்வளவு 0.8, R2 0.4, சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும், பிரச்சனை இல்லை. V1 அங்கிறது எவ்வளவு 0.33 divided by 30. இப்போ அது கேன்சல் ஆச்சுன்னா 2 ஆயிருமா? அப்போ 2 ஓட ஸ்கொயர் 4. ஓகே, 0.33 by 30. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க, 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 0.11, இங்கே 10. இதை மல்டிப்ளை பண்ணாக்க 0.44 by 10. அப்போ therefore V2 equal to 0.044 மீட்டர் பர் செகண்ட். இவ்வளோ வேகத்தில் ஆர்டரிஸ்குள்ள பிளட் சப்ளை ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.